திருமாவளவன் பேசுறேன். சார், இந்த தீர்ப்பை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இந்த தீர்ப்பு சாதாரண ஏழை எளிய மக்களுக்கு, கிராமப்புற மாணவர்களுக்கு எதிராக அமையும். குறிப்பாக இடஒதுக்கீட்டின் கீழ் படிக்கிற சமூக ரீதியாக பின்தங்கி இருக்கிற மக்களுக்கு, மாணவர்களுக்கு பெரும் பாதிப்பை இது ஏற்படுத்தும். ஆகவே இந்த தீர்ப்பு அதிர்ச்சி அளிக்கிறது. பொதுவாக மாணவர்கள், கிராமப்புறங்களிலிருந்து வருகிற மாணவர்கள், முதல் தலைமுறையாக படிக்கிற மாணவர்கள் இப்படிப்பட்ட தீர்ப்பின் மூலம் அல்லது இந்த நுழைவுத் தேர்வின் மூலம் வாய்ப்பு மறுக்கப்படுவதற்கு அதிகமான சூழல் உண்டு. ஆகவே இது பின்தங்கிய மாணவர்களுக்கு, சமூக ரீதியாக ஒடுக்கப்பட்ட மாணவர்களுக்கு எதிரான ஒரு தீர்ப்பு என்றுதான் நான் கருதுகிறேன். தமிழ்நாடு அரசும் இதை கடுமையாக எதிர்க்கிறது, மாணவர்களும் இதை கடுமையாக எதிர்க்கிறார்கள். ஆனால் அதை தாண்டி இந்த தீர்ப்பு வந்துள்ளது மிகுந்த அதிர்ச்சியை, வேதனையை அளிக்கிறது. கல்வியோட முறையோட தரம் உயரணும்னா இதை நம்ம ஆதரிக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் சில கருத்துக்கள் முன்வைக்கப்படுது. கல்வியோட தரம் உயர வேண்டும் என்பதிலே யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் கல்வி தரத்தை மட்டும் பார்ப்பது மாணவர்களை நீண்ட நெடுங்காலமாக ஒடுக்கி வைத்திருந்த அந்த வரலாற்று பின்னணியை தவிர்ப்பது எந்த வகையிலும் நியாயமானதில்லை. தரம் உயர்த்தப்பட வேண்டும் என்பது எல்லோருடைய விருப்பம்தான். சர்வதேச தரத்திலே கல்வி வழங்கப்பட வேண்டும் என்பதை நாம் வரவேற்கிறோம். ஆனால் காலகாலமாய் கல்வி மறுக்கப்பட்டு முற்றிலும் கல்வியை பெறுவதற்கே வாய்ப்பில்லாத ஒரு சூழலில் வளர்ந்த பல்வேறு சமூக பிரிவினரின் குடும்பத்தை சார்ந்த மாணவர்களுக்கு இது ஒரு பெரிய தடையாக, அவர்களுக்கான வாய்ப்பை மறுக்க ஒரு சூழலாக இது அமையும். எனவே கல்வித்தரத்தை உயர்த்த வேண்டும் என்கிற அதே வேளையில் அந்த கல்வியை பெறுவதற்கு போராடுகிற மாணவர்களின் வரலாற்று பின்னணியையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதுதான் ஒரு நல்லாட்சியின் கல்வியாக இருக்க வேண்டும் என்பது விடுதலை சிறுத்தைகளின் நிலைப்பாடு. ஐயா, இன்னொரு கேள்வி. அது பொதுவாக பொறியியல் தேர்வுக்கு ஏற்கனவே நடத்தப்படும் JEE தேர்வு, இது போன்ற தேர்வுகள், பொது தேசிய அளவிலாக நடத்தக்கூடிய தேர்வுகளில் தமிழக மாணவர்கள் நிறைய பேர் அங்கு செல்ல இயலவில்லை என்ற ஒரு நிலை முன்வைக்கப்படுகிறது. இதற்கு முன்பு வந்த அந்த முடிவுகளிலும் நாம் அதை புரிந்து கொள்ள முடிகிறது. அப்படி இருக்கும்போது இந்த தேர்விலும் தமிழகத்துக்கு உள்ளேயே என்று நாம் மாணவர்களை சுருக்கும் போது ஒரு தேசிய அளவிலான தேர்வுகளை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு நிலைக்கு மாணவர்கள் தரம் உயராமல் போய்விடுவார்களோ என்ற ஒரு கேள்வியை சில கல்வியாளர்கள் முன்வைக்கின்றனர். இதுக்கு உங்களோட கருத்து என்ன? தேசிய அளவில் தரத்தை உயர்த்த வேண்டும் என்பது இப்படிப்பட்ட பொது நுழைவுத் தேர்வின் மூலம்தான் நிறுவ வேண்டும் என்று எதுவும் கட்டாயமில்லை. அதற்கு வெவ்வேறு வகையான தளங்கள் உள்ளன, அதற்கு வெவ்வேறு வகையான வாய்ப்புகள் உள்ளன. ஆனால் இந்த நுழைவுத் தேர்வு என்பது ஒரு வடிகட்டு முறை. சாதாரணமான குடும்பத்தின் பின்னணியிலிருந்து வரக்கூடியவர்களை இது கடுமையாக பாதிக்கும் என்பதை கல்வியாளர்கள் உணர வேண்டும். தேசிய அளவிலான கல்வித்தரத்தை மட்டுமே பார்க்கக்கூடாது. தேசிய அளவில் தமிழகத்தின் பங்கு இதுதான் என்று வரையறை செய்வதற்கான நோக்கத்தோடு மட்டுமே இதை அணுகக்கூடாது. அந்தந்த பகுதிகளில் அவரவர் தன்னை வலிமைப்படுத்திக் கொள்வதன் மூலம் தேசிய அளவிலே நாம் உயர முடியும். சிலவற்றை தேசிய அளவை ஒரு அளவுகோலாக கொள்ளலாம். பெரும்பாலானவற்றை அந்தந்த பகுதி வாரியான வளர்ச்சி என்கிற அடிப்படையில் தான் அளவுகோலாக கொள்ள வேண்டும். ஆக பகுதி வாரியான வளர்ச்சி என்பதுதான் தேசிய வளர்ச்சி, பகுதி வாரியான வலிமை, செழுமை என்பதுதான் தேசிய வலிமை, தேசிய செழுமை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நீண்ட நெடுங்காலமாக கல்வி மறுக்கப்பட்ட சமூக பிரிவினருக்கு எதிராக அமையும் இந்த தீர்ப்பை எம்மால் வரவேற்க இயலவில்லை. கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி ஐயா.